இனிமையான பாபாவே கீதை சொல்ல வந்தாயே. இனிமையான பாபாவே கீதை சொல்ல வந்தாயே. நீ மட்டும் போதும் போதும் வேறெதுவும் வேண்டாமே. நீ மட்டும் போதும் போதும் வேறெதுவும் வேண்டாமே. இனிமையான பாபாவே கீதை சொல்ல வந்தாயே. கண்கள் பார்த்ததோ தேகம், நீ வந்து சொன்னதோ ஞானம். கண்கள் பார்த்ததோ தேகம், நீ வந்து சொன்னதோ ஞானம். தேகத்திலே ஒன்றும் இல்லை, ஆத்மாவிற்கு என்றும் அழிவும் இல்லை. தேகத்திலே இங்கு ஒன்றும் இல்லை, ஆத்மாவிற்கு என்றும் அழிவும் இல்லை. உன் போல என்னையும் மாற்றிட எண்ணி தந்தாயே எனக்காக ஞானத்தை அள்ளி. இனிமையான பாபாவே கீதை சொல்ல வந்தாயே. இனிமையான பாபாவே கீதை சொல்ல வந்தாயே. நீ மட்டும் போதும் போதும் வேறெதுவும் வேண்டாமே. நீ மட்டும் போதும் போதும் வேறெதுவும் வேண்டாமே. இனிமையான பாபாவே உன்னை தேடி வந்தேனே. ஓம் சாந்தி. வானிலை 16/6/2020. मीठे बच्चे, तुम्हारा पहला पहला पाठ है मैं आत्मा हूँ शरीर नहीं. आत्मा अभिमानी होकर रहो तो बाकी याद रहेगी. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய முதலான பாடம் நான் ஆத்மாவாக இருக்கேன், சரீரம் இல்லை. ஆத்ம அபிமானியாக இருக்கும் பொழுது பாபாவுடைய நினைவு இருக்கும். கேள்வி: तुम बच्चों के पास कौन सा गुप्त खजाना है जो मनुष्यों के पास नहीं है? குழந்தைகளாகிய உங்களிடம் எந்த விதமான குப்தமான பொக்கிஷம் இருக்கு? அது மனிதர்களிடம் இல்லை. பதில்: तुमके भगवान बाप पढ़ाते हैं, उस पढ़ाई की खुशी का गुप्त खजाना तुम्हारे पास है. உங்களுக்கு பகவான் அப்பா படிப்பை கற்றுத்தராங்க. அந்த படிப்பினுடைய குஷி குப்தமான பொக்கிஷம் உங்களிடம் இருக்கு. तुम जानते हो हम जो पढ़ रहे हैं भविष्य अमर लोक के लिए न कि इस मृत्यु लोक के लिए. அதாவது பாபா நமக்கு எந்த விதமான படிப்பை கற்றுத்தராரோ அது எதிர்காலம் அமர உலகத்திற்காக, இந்த மரண உலகத்திற்காக இல்லை. இது குழந்தைகள் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. वाक्य के सवेरे सवेरे उठकर घूमो फिरो सिर्फ पहला पहला पाठ याद करो तो खुशी का खजाना जमा होता जाएगा. பாபா சொல்கிறாங்க, அதிகாலையில் எழுந்து நீங்கள் சுற்றுங்க, நடங்க. ஆனால் முதலான பாடத்தை நினைவு செய்யும் பொழுது குஷியினுடைய பொக்கிஷம் சேமிப்பு ஆகும்.
ओम शांति। बाप बच्चों से पूछते कि बच्चे ஆத்ம அபிமானிக்கோ பைட்டேக்கோ பாபா குழந்தைகளிடம் கேட்குறாங்க, குழந்தைகளே ஆத்ம அபிமானியாகி அமர்ந்திருக்கீங்களா? அப்னேக்கோ ஆத்மா சமஜ் பைட்டேக்கோ தன்னை ஆத்மாவாக உணர்ந்து அமர்ந்திருக்கீங்களா? हम आत्माओं को परमात्मा बाप पढ़ा रहे हैं। बच्चों को ये स्मृति आई हुई है, हम देखने के आत्मा के நாம் ஆத்மாக்களுக்கு பரமாத்மா அப்பா படிப்பை கற்றுத்தராங்க. குழந்தைகளுக்கு இந்த நினைவு வந்திருக்கு, நாம் தேகம் இல்லை ஆத்மாவாக இருக்கும். बच्चों को देही अभिमानी बनाने के लिए ही मेहनत करनी पड़ती है. குழந்தைகள் ஆத்ம அபிமானி ஆவதற்காக உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்கு. பச்சே ஆத்ம அபிமானி रहने की சக்தி. குழந்தைகளே ஆத்ம அபிமானியாக இருக்க முடியலையா என்ன? गड़ी गड़ी देह अभिमान में आ जाते हैं. इसलिए बाबा पूछते कि आत्मा अभिमानी को रहते को அடிக்கடி தேக அபிமானத்தில் வரக்கூடிய காரணத்தினால பாபா கேட்குறாங்க, ஆத்ம அபிமானியாக இருக்கீங்களா? ஆத்ம அபிமானி होंगे तो बाप की याद आएगी. अगर देह अभिमानी होंगे तो लौकिक संबंध याद आएंगे. ஆத்ம அபிமானியாக இருக்கும் பொழுது பாபாவுடைய நினைவு வரும். ஒருவேளை தேக அபிமானத்தில் இருக்கும் பொழுது உலகியலான சம்பந்தங்கள் நினைவில் வரும். பிகலி பிகலி ये शब्द याद रखना पड़े. हम आत्मा के நான் ஆத்மாவாக இருக்கேன். முதல்ல இந்த வார்த்தையை நினைவில் வைக்கணும். मुझे आत्मा में ही 84 जन्मों का पार्ट बरा हुआ है, ये पक्का करना है. என்னுடைய ஆத்மாலதான் 84 ஜென்மங்களுடைய பார்ட்டு நிரம்பி இருக்கு, இதை உறுதியாக செய்யணும். ஹம் ஆத்மா கே ஆதா கல்பத்தும் தேக அபிமானி கூறகேகோ நாம் ஆத்மாக்களாக இருக்கும், பாதி கல்பமாக தேக அபிமானம் நிறைந்தவர்களாக இருக்கீங்க. अभी सिर्फ संगम युग पर के बच्चों को आत्मा अभिमानी बनाया जाता है. இப்போ இந்த சங்கம யுகத்தில் மட்டும்தான் குழந்தைகளை ஆத்ம அபிமானியாக மாற்றுறாங்க. अपने को देख समझने से बाप याद नहीं आएगा. தன்னை தேகமாக நினைக்கும் பொழுது பாபாவுடைய நினைவு வராது. इसलिए पिघली पिघली ये पाठ पक्का कर लो. हम ஆத்மா பேகத் பாப் கே பச்சே கே. அதனால் முதலான பாடத்தை உறுதியாக செய்யணும். நாம் ஆத்மா எல்லையற்ற அப்பாவினுடைய குழந்தைகளாக இருக்கும். देख के बाप को याद करना कभी सिखलाया नहीं जाता है. உடலுக்குரிய அப்பாவை நினைவு செய்வதற்காக ஒருபோதும் கற்றுத்தருவது இல்லை. बाप कहते हैं मुझे पारलौकिक बाप को याद करो, ஆத்ம அபிமானி பனோ. பாபா சொல்கிறாங்க, என்னை பார்லோக்கிகமான அப்பாவை நினைவு செய்யுங்கள், ஆத்ம அபிமானியாக ஆகணும். देह अभिमानी बनने से देह संबंध याद आएगा. अपने को आत्मा समझ और बाप को याद करो, एक ही मेहनत है. தேக அபிமானத்தில் வரக்கூடிய காரணத்தினால தேக சம்பந்தங்கள் நினைவுக்கு வருது. தன்னை ஆத்மாவாக உணர்ந்து மற்றும் பாபாவுடைய நினைவு செய்யணும். இதுதான் உழைப்பாக இருக்கு. ये कौन समझा रहे कि
हम आत्माओं का बाप जिनको सब याद करते कि बाबा आओ आकर इस दुनिया से லிபரேட் करो. இதை யார் புரிய வைக்கிறாங்க? நாம் ஆத்மாக்களுக்கு அப்பா. அவரை அனைவரும் நினைவு செய்கிறாங்க. பாபா நீங்கள் வாங்க, எங்களை இந்த துக்கத்திலிருந்து விடுதலை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. बच्चे जानते हैं इस पढ़ाई से हम भविष्य के लिए ऊंच पद पाते हैं. இந்த படிப்பின் மூலமாக நாம் எதிர்காலத்திற்காக உயர்ந்த பதவி அடையிறோம். இது குழந்தைகளுக்கு தெரியும். अभी तुम पुरुषोत्तम संगम युग पर हो. इस स्मृति लोक में अब बिल्कुल रहना नहीं है. இப்பொழுது நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கீங்க. இந்த மரண உலகத்தில் இப்பொழுது இருக்கக்கூடாது. ஏ கமாரி படாயி கைகி பவிஷ்ய 21 ஜனம் கேலியே. இது நம்முடைய படிப்பு எதிர்காலத்திற்கு 21 ஜென்மத்திற்காக இருக்கு. हम सत्युग अमरलोक के लिए पढ़ रहे हैं. நாம் சத்தியுகம் அமர உலகத்திற்காக படிப்பை படிச்சுட்ருக்கோம். अमर बाबा हमको ज्ञान सुना रहे हैं. तो यहाँ जब बैठते हो पहले अपने को आत्मा समझ बाप की याद में रहना है. तो विक्रम विनाश होंगे. அழிவற்ற அப்பா நமக்கு ஞானத்தை சொல்கிறாங்க. அதனால் இங்கே எப்போ அமரமோ முதல்ல தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பாபாவுடைய நினைவில் இருக்கும்போதுதான் விக்கர்மங்கள் பாவ கர்மாக்கள் அழியும். கம் அபி சங்கம் யுக பர்கை பாபா ஹம்கோ புருஷோத்தம் பனா ரஹே. நாம் இப்போ சங்கம யுகத்தில் இருக்கும். பாபா நம்மை புருஷோத்தமர்களாக மாற்றிட்டுருக்காங்க. कहते हैं मुझे याद करो तो तुम पुरुषोत्तम बन जाएंगे. பாபா சொல்கிறாங்க, என்னை மட்டும் நினைவு செய்யும்போது நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆகலாம். மை ஆயாகும் மனுஷ்யசி தேவதா பனானி. பாபா சொல்கிறாங்க, நான் வந்திருப்பதே மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றுவதற்காக. சத்தியுகமே தும் தேவதாத்தி அபி ஜான்தே கோ கைசி சீடி உத்தரேகே. சத்தியுகத்தில் நீங்கள் தேவதைகளாக இருந்தீங்க. ஏணிப்படியிலேருந்து எப்படி நம்ம இறங்கி வந்தோம் இப்போ தெரிஞ்சிருக்கீங்க. हमारी आत्मा में 84 ஜென்மோं का पार्ट नूंदा हुआ है. நம்முடைய ஆத்மாவில் 84 ஜென்மங்களுடைய பங்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. दुनिया में कोई नहीं जानते ये भक्ति मार्ग अलग है, ये ज्ञान मार्ग अलग है. உலகத்தில் இது யாருக்கும் தெரியாது. பக்தி மார்க்கம் தனிப்பட்டதாக இருக்கு, ஞான மார்க்கம் தனிப்பட்டதாக இருக்கு. ஜின் ஆத்மாவோं को बाप पढ़ाते हैं वह जाने और ना जाने कोई. ஆத்மாக்களுக்கு எந்த அப்பா படிப்பை கற்றுத்தராரோ அவர் தெரிஞ்சிருக்காங்க. வேறு யாருக்கும் இது தெரியாது. ஏகை குப்த கஜானா பவிஷ்ய கேலியே. இது குப்தமான பொக்கிஷம் எதிர்காலத்திற்காக இருக்கு. தும் படுத்தே கோ அமர் லோக் கேலியே நாக்கி இஸ் ஸ்மிருதி லோக் கேலியே. நீங்கள் படிப்பை படிப்பதே அமர உலகத்திற்காக, இந்த மரண உலகத்திற்காக இல்லை. अब्बा कहते हैं सवेरे उठकर घूमो फिरो पहला पाठ ये याद करो कि हम आत्मा के न कि शरीर. இப்போ பாபா சொல்கிறாங்க, அதிகாலையில் எழுந்து நீங்கள் சுற்றுங்க, நடங்க. முதல் பாடத்தை நினைவு செய்யுங்க. நான் ஆத்மாவாக இருக்கேன், சரீரம் இல்லை. ஹமாரா ருஹானி பாபா ஹம்கோ படாத்தே கை. நம்முடைய ஆன்மீக அப்பா
நமக்கு படிப்பை கற்றுத்தராங்க. ஏ துக்கி கி துனியா பதல் நீகை, இந்த துக்கமான உலகம் இப்போ மாறணும். சத்யுகை சுக்கை கே துனியா புத்திமி சாரா கியான் கை ஏகை ருகானி ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். சத்தியுகம் சுகம் நிறைந்த உலகமாக இருக்கு. புத்தியில் முழு ஞானமும் இருக்கு. இது ஆன்மீகமான ஸ்பிரிச்சுவல் ஞானமாக இருக்கு. பாப் கியான் கா சாகர் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் கே கை தேக் கா பாப். பாபா ஞான கடலாக ஆன்மீகமான அப்பாவாக இருக்காங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் உடலுக்கு அப்பாவாக இருக்காங்க. பாக்கி தோ சபி தேகு கேகி சம்பந்திகை. மற்றபடி உலகத்தில் அனைவருமே தேக சம்பந்தங்களாக இருக்காங்க. அவ தேகு கே சம்பந்தத்தோடு ஏக்கு சே ஜோட்னாகை. இப்போ தேக சம்பந்தங்களை விட்டுட்டு ஒரு அப்பாவிடம் சம்பந்தத்தை இணைக்கணும். காத்தே भी है मेरा तो एक दूसरा ना कोई. எனக்கு ஒருவரை தவிர வேற யாருமே கிடையாதுன்ட்டு பாடுறாங்க. கம் ஏக் பாப் கி யாது கருத்தேகை தேக கோபி யாது நிகி கருத்தே. நாம் ஒரு அப்பாவை மட்டும்தான் நினைவு செய்கிறோம், தேகத்தை நினைவு செய்வது இல்லை. ஏ புராணி தேகத்தோ சோன்னிகை. இந்த பழைய தேகத்தை விடணும். ஏபி தும்கோ கியான் மில்தாகை ஏ சரீர் கைசி சோன்னாகை. இந்த சரீரத்தை எப்படி விடணும், இந்த ஞானமும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. யாது கருத்தே கருத்தே சரீர் சோடு தேனாகை. इसलिए बाप कहते कि தேகி அபிமானி பனோ. பாபாவுடைய நினைவு செய்து செய்து சரீரத்தை விடணும். அதனால் பாபா சொல்கிறாங்க, ஆத்மா அபிமானி ஆகுங்கள். अपने अंदर गोठते रहो. बाप बीज और झाड़ को याद करना के शास्त्रों में ये कल्प वृक्ष का वृत्तांतகை. தனக்குள்ள சிந்தனை செய்யணும், அசை போடணும். அப்பா விதை மற்றும் மரத்தை நினைவு செய்யணும். சாஸ்திரங்களில் இந்த கல்ப விருட்சத்தினுடைய உதாரணங்களும் இருக்கு. ஏபி பச்சி ஜான்தேகை हमको ज्ञान सागर बाप पढ़ाते हैं. कोई मनुष्य नहीं पढ़ाते हैं, ये पक्का कर लेना है. நமக்கு ஞானக்கடல் அப்பா படிப்பை கற்றுத்தராங்க. எந்த மனிதரும் படிப்பை கற்றுத்தருவது இல்லை. இதை உறுதியாக செய்யணும். இதுவும் குழந்தைகள் தெரிஞ்சிருக்கீங்க. படுனாத்தோ கைனா படிப்பை படிக்கணும் இல்லையா. सत्युग में भी देहदारी पढ़ाते हैं व देहदारी नहीं. ये कहते हैं मैं पुरानी देह का आधार ली तुमको पढ़ाता हूँ. சத்தியுகத்தில் கூட தேகதாரிகள் படிப்பை கற்றுத்தராங்க. இவர் தேகதாரி இல்லை. மற்றும் நான் பழைய தேகத்தினுடைய ஆதாரத்தை எடுத்து உங்களுக்கு படிப்பை கற்றுத்தரேன்ட்டு பாபா சொல்கிறாங்க. கல்ப கல்பமை துங்கோ ஐசா படாத்தாகும் ஃபிர் கல்ப பாத் பி ஐசி படாவுங்கா. கல்ப கல்பமாக நான் உங்களுக்கு இது போல கற்றுத்தரேன். திரும்பவும் கல்பத்திற்கு பின்னால் இதே போல் கற்றுத்தருவேன். अब मुझे याद करो तो तुम्हारी विक्रम विनाश होंगी. मैं ही पतित पावन हूँ. இப்போ என்னை மட்டும் நினைவு செய்யும் பொழுது உங்களுடைய பாவ கர்மாக்கள் அழிஞ்சுரும். நான் தான் பதீத பாவனனாக இருக்கேன். முஜேகி சர்வ சக்திமான் கேத்தேகே. எனக்கு மட்டும்தான் சர்வ சக்திவானாக சொல்லப்படுது. परंतु मायाबी कम नहीं गई, वह भी शक्तिवान गई. ककांक्षी गिराया गई.
ஆனால் மாயை கூட குறைந்தது கிடையாது. அது கூட சக்திவானாக இருக்கு, எங்கேயாவது கீழே தள்ளி விடுது. अब याद आता கேனா 84 கே சக்கர காபி காயன் கை. இப்போ நினைவு வருது இல்லையா, 84 சக்கரத்தினுடைய மகிமையும் பாடப்பட்டிருக்கு. ஏ मनुष्यों की बात கை बहुत पूछते गए जानवरों का क्या होगा, अरे एकांग जानवर की बात नहीं गई. இது மனிதர்களுடைய விஷயங்களாக இருக்கு. நிறைய பேர் கேட்குறாங்க, மிருகங்கள் என்ன ஆகும்? இது மிருகங்களுடைய விஷயம் இல்லை. बाबी बच्चों से बात करते गए, बाहर वाले तो बाप को जानते ही नहीं, तो वह क्या बात करेंगे? பாபா குழந்தைகளிடம்தான் பேசுகிறாங்க. வெளியே இருக்கக்கூடியவர்களுக்கு பாபாவை பற்றி தெரியாது, அவங்ககிட்ட என்ன செய்வாங்க? कोई कहेंगे हम बाबा से मिलनी चाहते हैं, अब जानते कुछ भी नहीं, बैठकर उल्टे सुल्टे प्रश्न करेंगे. ஒரு சிலர் சொல்கிறாங்க, நாங்கள் பாபாவை சந்திப்பதற்காக விரும்புகிறோம், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் அவங்க நேர்மாறான தலைகீழான கேள்விகளை கேட்பாங்க. 7 दिन का कोर्स करने के बाद भी पूरा कुछ समझती नहीं गई कि ये हमारा बेहद का बाप है. 7 நாள் கோர்ஸ் எடுத்ததுக்கப்புறம் கூட முழுமையாக எதுவும் புரிஞ்சுக்கிறது இல்லை. இவர் நம்முடைய எல்லையற்ற அப்பாவாக இருக்காங்க, இதுவும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. जो पुराने भगत है जिनको ने बहुत भक्ति की हुई है, उनकी बुद्धि में तो ज्ञान की सब बातें बैठ जाती है. யார் பழைய பக்தர்களாக இருக்காங்களோ அவங்களுடைய புத்தியில தான் இந்த ஞானத்தினுடைய அனைத்து விஷயங்களும் இருக்கும். பக்தி கம் கி கோகி தோ புத்தி மே கம் பைட்டேகா. பக்தி குறைவாக செய்யும் பொழுது இந்த ஞானமும் புத்தியில் குறைவாக இருக்கும். तुमको सबसे पुराना भगत को ना गाया भी जाता है, भगवान भक्ति का फल देने लिए आते हैं, परंतु किसको ये तोड़े ही पता है. நீங்கள் தான் எல்லோரையும் விட அதிகமான பழைய பக்தர்களாக இருக்கீங்க. பகவான் பக்தியினுடைய பலனை தருவதற்காக வர்றாங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் இதை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாது. ज्ञान मार्ग और भक्ति मार्ग बिल्कुल ही अलग है सारी दुनिया के भक्ति मार्ग में. ஞான மார்க்கம் பக்தி மார்க்கம் முற்றிலும் தனிப்பட்டதாக இருக்கு. முழு உலகமும் பக்தி மார்க்கத்தில் இருக்கு. கோட்டே में कोई आकर ये पढ़ते गई, समझानी तो बहुत मीठी गई. கோடியில் ஒரு சிலர் வந்துதான் இந்த படிப்பை படிக்கிறாங்க, மேலும் இது மிகவும் இனிமையான விளக்கங்களாக இருக்கு. 84 ஜென்மோं का चक्र भी मनुष्य की जानेंगेனா, 84 ஜென்மத்தினுடைய சக்கரத்தை பற்றி கூட மனிதர்கள் தான் தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா. தும் ஆகே குச் நகி ஜான்தே தே, சிவ் கோ பி நகி ஜான்தே தே. இதுக்கு முன்னால் நீங்கள் எதுவுமே தெரியாதவர்களாக இருந்தீங்க, சிவனை பற்றி கூட நீங்கள் தெரியாதவர்களாக இருந்தீங்க. शिव के मंदिर कितने देर गई, शिव की पूजा करते, जल डालते, शिवाय नमः करते, क्यों पूजते गए कुछ पता नहीं गई. சிவனுடைய கோயில் கணக்கில்லாமல் இருக்கு. சிவனுக்கு பூஜையும் செய்கிறாங்க, தண்ணீரும் ஊற்றுறாங்க, சிவாய நமகன்னு சொல்லி பூஜை செய்கிறாங்க. ஆனால் ஏன் பூஜை செய்கிறோம் அதை பற்றி எதுவும் தெரியாது. லக்ஷ்மி நாராயண் கி பூஜா கியும் கருத்தே வக்காங்கையே குச் பத்தா நிக்கி. லக்ஷ்மி நாராயணருடைய பூஜை செய்கிறாங்க,
அவங்க எங்கே போனாங்க அதுவும் தெரியாது. பாரத் வாசிகி கை ஜோ அப்னி பூஜ்யக்கு பில்குல் ஜான்தி நெகி. பாரதவாசிகள் மட்டும்தான் தன்னுடைய பூஜிக்க தகுந்தவர்களை பற்றி முற்றிலும் தெரியாதவர்களாக இருக்காங்க. கிறிஸ்டியன் ஜான்தேகை கிரைஸ்ட் ஃபலானி சம்வத்மி ஆயா ஆக்கர் ஸ்தாபனா கி. கிறிஸ்டியன்ஸ் தெரிஞ்சிருக்காங்க, கிரைஸ்ட் இந்த வம்சாவளியில் வந்திருக்காங்க, வந்து ஸ்தாபனையும் செஞ்சுருக்காங்க. இதை பற்றி கிறிஸ்டியன்ஸ் தெரிஞ்சிருக்காங்க. சி பாபா கோ கோயி பி நகி ஜான்தே. சி பாபாவை பற்றி யாருக்கும் தெரியாது. பத்தித்த பாவன் பி சிவ் கோகி கேத்தேகை வகி ஊஞ்சுத்தே ஊஞ்சுகைனா. பத்தீத்த பாவனனாக சிவனுக்கு தான் சொல்லப்படுது. அவர்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்காங்க இல்லையா. உன்கே சப்சே ஜாஸ்தி சேவா கருத்தேகை. அவருக்கு அனைவரையும் விட அதிகமான சேவையும் செய்கிறாங்க. சர்வகா சத்கதி தாத்தாகை தும்கோ தேக்கோ கைசி படா தேகை. அனைவருக்கும் சத்கதியை வழங்கக்கூடிய வள்ளலாக இருக்காங்க. உங்களுக்கு பாருங்க எப்படி இந்த படிப்பை கற்றுத்தராங்க. பாப்கோ புலா தேவி கைக்கு ஆக்கர் பாவன் பனாவோ. பாபாவை நீங்கள் எங்களை தூய்மையாக்குவதற்காக வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. மந்திரமி கித்தினி பூஜா கருத்தேகை கித்தினி தூம் தாம் கித்தனா கர்ச்சா கருத்தேகை. கோயிலில் எவ்வளோ பூஜை செய்கிறாங்க, எவ்வளோ கோலாகலமாக செலவுகளும் செய்கிறாங்க. ஸ்ரீநாத் கே மந்திர் में ஜெகநாத் கே மந்திர் में जाकर देखो है तो एक ही. ஸ்ரீநாத் கோயில் ஜெகநாத் கோயிலில் போய் பாருங்க, ஆனால் ரெண்டுமே ஒன்றாக தான் இருக்கு. ஜெகநாத் ஜெகத் நாத் கே பாஸ் चावल का हंडा चढ़ाते गए. श्रीनाथ पर तो बहुत माल बनाते गए. फर्क क्यों होता है? காரன் சாகியேனா. ஜெகநாத் கோயிலில் அதாவது சாதத்தினுடைய அண்டா நிறைய சாதத்தை பிரசாதமாக படைப்பாங்க. ஸ்ரீநாத் கோயிலில் நிறைய நெய்யால் செய்யப்பட்ட பலகாரங்கள் விதவிதமாக பிரசாதமாக செய்கிறாங்க. இந்த வித்தியாசம் ஏன் இருக்குது? அதுக்கு காரணம் தேவையாக இருக்கு இல்லையா. श्रीनाथ को भी काला जगन्नाथ को भी काला कर देते गए. कारण तो कुछ भी नहीं समझते. ஸ்ரீநாத்தையும் கருப்பாக ஜெகநாத்தையும் கருப்பாக காட்டியிருக்காங்க. ஆனால் அதற்கு காரணம் என்ன எதுவும் தெரியாது. ஜெகநாத் லக்ஷ்மி நாராயண் கோகி கேத்தேகை ய ராதே கிருஷ்ணகோ கஹேங்கே. ஜெகநாத் என்றாலே லக்ஷ்மி நாராயணருக்கு சொல்லப்படுதா, இல்லை ராதை கிருஷ்ணருக்கு சொல்லப்படுதா? ராதே கிருஷ்ண லக்ஷ்மி நாராயண் கா சம்பத் கியா கே ஏ பி கோயி நெகி ஜான்தி. ராதை கிருஷ்ணர் லக்ஷ்மி நாராயணருடைய வம்சம் என்னவாக இருக்கு, இதுவும் யாருக்கும் எதுவும் தெரியாது. अभी तुम बच्चों को मालूम पड़ा है कि हम पूज्य देवता थे, फिर பூஜாரி बनी गई. நாம் தான் பூஜிக்க தகுந்த தேவதைகளாக இருந்தோம், திரும்ப நாம தான் பூஜாரிகளாக ஆகிறோம். இது இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. चक्र लगाया के अभी फिर देवता बनने के लिए हम पढ़ते गए. ये कोई மனுஷனுக்கு படாத்தீகை. சக்கரத்தில் சுழன்று வரும். இப்போ திரும்பவும் தேவதைகளாக ஆவதற்காக நாம் படிப்பை படிக்கிறோம். இது மனிதர்கள் யாரும் கற்றுத்தருவது இல்லை. பகவான் வாச்சுகை கியான் சாகர் பி பகவான்கு கஹா ஜாத்தாகை. பகவானுடைய மகா வாக்கியங்கள் ஞான கடலாக பகவானுக்கு சொல்லப்படுது. एकांतो भक्ति के सागर बहुत के जो पतित पावन ज्ञान सागर बाप को याद करते गए. இங்கே
பக்தியினுடைய கடல் நிறைய இருக்குது. பத்தீத்த பாவனன் ஞான கடல் அப்பாவை அனைவரும் நினைவு செய்கிறாங்க. தும் பத்தீத் பனி ஃபிர் பாவன் ஜரூர் பன்னாகை ஏ கைகி பத்தி துனியா. நீங்கள் தூய்மை இல்லாதவர்களாக ஆயிருக்கீங்க, அவசியம் தூய்மையாக ஆகணும். இந்த உலகமே தூய்மை இல்லாத உலகமாக இருக்கு. ஏ ஸ்வர்க நகிகை வைகுண்டு ககாங்கை எக்கிஸ்கோ பத்தா நகிகை. சொர்க்கம் இப்போ இது கிடையாது. வைகுண்டம் எங்கே இருக்கு இது யாருக்குமே தெரியாது. கேத்தேகை வைகுண்டு கயா तो फिर नर्क का भोजन आदि तुम उनको क्यों खिलाते को. யாராவது இறந்தா அவங்க வைகுண்டத்திற்கு போனதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நரகத்தினுடைய உணவுகளை ஏன் தரணும். சத்தியமே தோ பகூத்கி ஃபல் ஃபூல் ஆதி கூத்தகி ஏகாங்கியாகே ஏகை நர்க்கு. சத்தியுகத்தில் நிறைய பழங்கள் மலர்கள் எல்லாமே இருக்குது. இங்கே என்ன இருக்குது, இது நரகமாக இருக்குது. अभी तुम जानते हो बाबा द्वारा हम स्वर्गवासी बनने का पुरुषार्थ कर रहे हैं. पतित से पावन बनना है. இப்போ பாபா மூலமாக நாம் நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாவதற்கான முயற்சி செஞ்சிட்ருக்கோம். இது இப்போ நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. தூய்மை இல்லாத நிலையிலிருந்து தூய்மையானவர்களாக ஆகணும். बाबा ने युक्ति तो बताई गई, कल्प कल्प बाबी युक्ति बतलाते गए. பாபா யுக்திகளும் சொல்கிறாங்க. கல்ப கல்பமாக பாபா வந்து தான் யுக்திகளை சொல்கிறாங்க. முझे याद करो तो விக்ரம் வினாஷ் கோங்கே. என்னை நினைவு செய்யும் பொழுது விக்ரமங்கள் அழிஞ்சிரும். अभी तुम जानते हो हम पुरुषोत्तम संगम युग पर गए. இப்போ நம்ம புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கோம். இதை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. தும்கி கேத்தேகோ பாபா கம் 5000 வருஷ பேகலி ஏ பனீத்தே. நீங்கள் கூட சொல்கிறீங்க பாபா 5000 வருடங்களுக்கு முன்னால் நாங்கள் இது போல் ஆகியிருந்தோம். தும்கி ஜான்தேகோ கல்ப கல்பய அமர் கதா பாபாசி சுன்தேகை. கல்ப கல்பமாக அமர கதையை பாபாயிட்டிருந்து நம்ம கேட்குறோம். सी बाबा की अमरनाथ के बाकी ऐसे नगी की பார்வதி को बैठ कथा सुनाती गई वह गई பக்தி. அதாவது சி பாபா தான் அமரநாத்தாக இருக்காங்க. மற்றபடி பார்வதிக்கு அமர கதை எதுவும் சொல்வது இல்லை. அது எல்லாமே பக்தி மார்க்கமாக இருக்கு. ज्ञान और भक्ति को तुमने समझा के. ஞானம் பக்தியை பற்றி நீங்கள் தான் புரிஞ்சிருக்கீங்க. பிராமணோ கா தின் और फिर பிராமணோ கி ராத். பிராமணர்களுடைய பகல் மற்றும் திரும்ப பிராமணர்களுடைய இரவாக இருக்கு. பாம் समझाते कि तुम ब्राह्मण को ना आदि देवी ब्राह्मण की ता देवता नहीं कहेंगे. பாபா புரிய வைக்கிறாங்க. நீங்கள் பிராமணர்களாக இருக்கீங்க இல்லையா, ஆதி தேவன் கூட பிராமணராக தான் இருந்தாங்க, தேவதையாக சொல்வதில்லை. आदि देव के पास भी जाते गए देवियों के भी कितने नाम गए. ஆதி தேவனிடமும் போகிறாங்க, தேவிகளுக்கு கூட நிறைய பெயர்கள் இருக்குது. तुमने सर्विस की गई तब तुम्हारा गायन के भारत जो वैसलस था वह फिर विशेष बन जाता के. अभी रावण राज्य कहना. நீங்கள் சேவை செய்த காரணத்தினால தான் உங்களுடைய மகிமை இருக்கு. பாரதம் தூய்மையானதாக இருந்தது, இப்போ தூய்மை இல்லாததாக ஆயிருக்கு. இப்போ ராவண ராஜ்யமாக இருக்கு இல்லையா. संगम युग पर तुम बच्चे अभी पुरुषोत्तम बनते हो.
तुम्हारी पर बृहस्पति की दशा अविनाशी बैठेगी, तब तुम अमरपुरी के मालिक बन जाते हो। बात तुम्हें पड़ा रहेगी। मनुष्य से देवता बनाने के लिए சங்கம யுகத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் இப்போ புருஷோத்தமர்களாக ஆகிறீங்க. உங்கள் மேலே குரு திசை இருக்குது, அதுவும் அழிவற்றதாக இருக்குது. அதனால் நீங்கள் அமரபுரிக்கு எஜமானர்களாக ஆகிறீங்க. பாபா உங்களுக்கு படிப்பை கற்றுத்தராங்க, மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றுவதற்காக. स्वर्ग के मालिक बनने के बृहस्पति की दशा कहा जाता है. சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆவதற்கு குரு தசையாக சொல்லப்படுது. तुम स्वर्ग अमरपुरी में तो जरूर जाएंगे. बाकी पढ़ाई में दशाई नीचे ऊपर होती रहती है. நீங்கள் சொர்க்கத்தில் அமரபுரிக்கு அவசியம் போக போகிறீங்க. மற்றபடி படிப்புல தசைகள், அதாவது திசைகள் மேலே கீழே போகுது. உயர்ந்த திசைகளும் இருக்குது, கீழே இறங்கக்கூடிய திசைகளும் வருது. யாதிகி பூல் ஜாத்திகை, நினைவையும் மறந்துடுறாங்க. பாப் நே ககாகி முஜே யாத் கரோ, பாபா சொல்கிறாங்க என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். கீதா மே பி கை பகவான் வாச் காம் மகா சத்துருகை, கீதையில் கூட எழுதப்பட்டிருக்கு காமம் என்பது மகா சத்துருவாக இருக்கு. இது பகவானுடைய மகா வாக்கியமாக இருக்கு. पढ़ते भी कई परंतु विकार को जीतते तोड़ेगी कई. கீதையை படிக்கிறாங்க, ஆனால் விகாரங்களை வெற்றி அடைகிறாங்களா என்ன? பகவான் ने कब कहा 5000 वर्ष हुआ. பகவான் எப்போ சொன்னாங்க? 5000 வருடங்கள் ஆயிருக்கு. अब फिर भगवान कहते गए काम महा शत्रु गई इन पर जीत पानी गई. இப்போ திரும்பவும் பகவான் சொல்கிறாங்க காமம் மகா எதிரியாக இருக்கு, இதன் மீது வெற்றி அடையணும். ये आदि मध्य अंत दुख देने वाला है. இது ஆரம்பம் மத்தியம் கடைசி, 3 காலத்திலும் துக்கத்தை தரக்கூடியதாக இருக்கு. मुख्य है काम की बात इस पर की पतित कहा जाता है. முக்கியமானது காமத்தினுடைய விஷயமாக இருக்கு. இதற்கு தான் தூய்மை இல்லாததாக சொல்லப்படுது. அபி பத்தா படாகை சக்கர ஃபிர்தாகே, இப்போ தெரிஞ்சிருக்கும் இந்த சக்கரமானது சுழன்றுட்டே இருக்கு. ஹம் பதித் பன்தேகே ஃபிர் பாப் ஆக்கர் பாவன் பனாத்தேகே ட்ராமா அனுசார். நாம் தூய்மை இல்லாதவர்களாக ஆயிருக்கோம். திரும்ப நாடக பிளான் அனுசாரமாக பாபா வந்து தூய்மை ஆக்குறாங்க. பாபா பார் பார் कहते हैं पहले पहले अलग की बात याद करो, श्रीमत पर चलने से कि तुम श्रेष्ठ बनेंगे. பாபா அடிக்கடி சொல்கிறாங்க முதல்ல அப்பாவை நினைவு செய்யணும். ஸ்ரீமத் படி நடக்கும் பொழுதுதான் நீங்கள் சிரேஷ்டமானவர்களாக உயர்ந்தவர்களாக ஆகலாம். ये भी तुम समझते को कम पिघली श्रेष्ठ थी फिर भ्रष्ट बनी. நாம் முதல்ல சிரேஷ்டமானவர்களாக உயர்ந்தவர்களாக இருந்தோம், திரும்ப கீழானவர்களாக ஆயிருக்கும். இது கூட நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க. फिर श्रेष्ठ बनने का पुरुषार्थ कर रहे हैं. திரும்பவும் சிரேஷ்டமானவர்களாக ஆவதற்கான முயற்சி இப்போ செஞ்சிட்ருக்கோம். தேவி குண் தாரன் கருணாகை கிஸ்கோபி துக்குனகி தேனாகை. தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும், யாருக்கும் துக்கம் தரக்கூடாது. सबको रास्ता बताते जाओ, बाप कहते हैं मुझे याद करो तो पाप कट जाए. அனைவருக்கும் வழிகளை சொல்லணும். பாபா சொல்கிறாங்க
என்னை மட்டும் நினைவு செய்யும் பொழுதுதான் பாவங்கள் அழியும். பத்தீத்த பாவன் தும் முஜேகி கேத்தே கோனா. பத்தீத்த பாவனனாக நீங்கள் என்னை தான் சொல்கிறீங்க இல்லையா? கோயிக்கோ பத்தானகி பத்தீத்த பாவன் கைசி ஆக்கர் பாவன் பனாத்தேகே. பத்தீத்த பாவனன் எப்படி தூய்மையானவர்களாக மாத்துறாங்க, இதை பற்றி வேறு யாருக்கும் தெரியாது. கல்ப பிகலேபி பாப்னி ககாத்தா மாமிகம் யாது கரும். கல்பத்திற்கு முன்னால் கூட பாபா சொல்லியிருந்தாங்க, மனதினால் என்னை ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள். ஏ யோக அக்னிகை ஜிசே பாம் தகத்து கோத்தேகை. இது யோக அக்னியாக இருக்கு. இதன் மூலமாக பாவங்கள் எரிஞ்சிரும். காது நிக்கல் நேசி ஆத்மா பவித்ர பன் ஜாத்தீகை. காது சோனே மேகி டால்தேகை. ஃபிர் ஜவர் பி ஐசா பன்தாகை. ஆத்மாவில் இருக்கக்கூடிய அழுக்கு நீங்கும் போது தான் ஆத்மா தூய்மையாக ஆகும். தங்கத்தில் அழுக்கை சேர்த்துறாங்க. அப்போ நகை கூட அது போல தான் தயாராகும். अभी तुम बच्चों को बाप ने समझाया कि आत्मा में कैसे खाद पड़ी गई उनको निकालना है. ஆத்மாவை அழுக்கு எப்படி படியுது, அதை இப்போ நீக்கணும். இது கூட குழந்தைகளாகிய நீங்கள் இப்போ தெரிஞ்சிருக்கீங்க. बाप का भी ड्रामा में पार्ट गई जो तुम बच्चों को आकर देगी अभिमानी बनाते गई. பாபாவுக்கு கூட நாடகத்தில் பங்கு இருக்கு. குழந்தைகளாகிய உங்களை ஆத்ம அபிமானியாக மாற்றுறாங்க. பவித்ரபி பன்னாகே தும் ஜான்தே கோ சத்தியகுமி கம் வைஷ்ணவ்தி. தூய்மையானவர்களாகவும் ஆகணும். சத்தியுகத்தில் நாம் வைஷ்ணவர்களாக இருந்தோம். பவித்ர கிரகஸ்த ஆசிரம்தா. தூய்மையான கிரகஸ்த ஆசிரமாக இருந்தது. அபிகம் பவித்ரபின் அவ் விஷ்ணுபுரிக்கு மாலிக் பன்தேகை. இப்போ நம்ம தூய்மையாகி விஷ்ணுபுரிக்கு எஜமானர்களாக ஆகிறோம். தும் டபுள் வைஷ்ணவ் பன்தேகோ. நீங்கள் டபுள் வைஷ்ணவர்களாக ஆகிறீங்க. சச்சி சச்சி வைஷ்ணவ் தும்கோ. உண்மையிலும் உண்மையான வைஷ்ணவர்கள் நீங்கள் தான். வாகை விகாரி வைஷ்ணவ் தரம் கேகோ. தும்கோ நிர்விகாரி வைஷ்ணவ் தரம் கே. உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் விகாரங்களுடைய வைஷ்ணவ தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்க. நீங்கள் நிர்விகாரி வைஷ்ணவ தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருக்கீங்க. अभी एक तो बाप को याद करते को और नॉलेज जो बाप में गई वह तुम धारण करते को. இப்போ ஒன்று அப்பாவை நினைவு செய்கிறோம் மற்றும் ஞானம் பாபா கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் தாரணையும் செய்கிறீங்க. தும் ராஜாவுக்கு ராஜா பன்தேகோ. நீங்கள் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆகிறீங்க. वह ராஜாயும் பன்தேகே அல்பகால் ஏக்கு ஜனம் கேலியே. அந்த ராஜாக்கள் அற்ப காலத்திற்காக ஒரு ஜென்மத்திற்காக ஆகிறாங்க. துமாரி ராஜாயிகை 21 பீடி அர்த்தாத் ஃபுல் ஏஜ் பாஸ் கருத்தேகோ. உங்களுடைய ராஜ்யம் 21 தலைமுறைக்கு இருக்கும். அதாவது முழு ஆயுளையும் நீங்கள் கடந்து வரீங்க. வகாங் கப் அக்காலி மிருத்யு நகி கோகா. அங்கே ஒரு போதுமே அகால மரணம் ஏற்படாது. தும் கால் பர் ஜீத்து பார்த்தேகோ. நீங்கள் காலன் மீது வெற்றி அடைகிறீங்க. சமய ஜப் கூத்தாகை தோ சமஸ்தேகோ அவ்யே புராணா கால் சோடு நெய் லேனிகை. சமயம் எப்போ வருதோ அப்போ நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, இந்த பழைய சட்டையை விட்டுட்டு புது சட்டை எடுக்கணும். தும்கோ சாட்சாத்கார் கோகா குசிக்கே பாஜி பஜ்தி ரேத்தேகை. உங்களுக்கு சாட்சாத்காரங்கள் கிடைக்கும்.
குசியினுடைய முழக்கமானது முழங்கும். तमो प्रधान शरीर को छोड़ सतो प्रधान शरीर लेना ये तो खुशी की बात है. तमो பிரதானமான உடலை விட்டு சத்தோ பிரதானமான உடலை எடுப்பது இது மகிழ்ச்சிக்கான விஷயமாக இருக்கு. वहाँ 150 वर्ष आयु एवरेज रहते हैं. அங்கே 150 வருஷம் ஆயுள் எல்லாருக்குமே இருக்கும். एकांत तो अकाली मृत्यु कोती रहती है क्योंकि भोगी है. இங்கே அகால மரணம் திடீர் மரணம் ஏற்படுது. காரணம் என்னன்னா சுகத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. जिन बच्चों का योग यथार्थ है उनकी सर्व कर्मेंद्रियां யோக பல் से वश में होगी. எந்த குழந்தைகளுடைய யோகா யதார்த்தமாக இருக்கோ அவங்களுடைய அனைத்து கர்மேந்திரியங்களும் யோக பலத்தின் மூலமாக வசத்தில் இருக்கும். योग में पूरा रहने से कर्मेंद्रियां शीतल को जाती है. யோகால முழுமையாக இருக்கக்கூடிய காரணத்தினால कर्मेंद्रियंगल कुलिर्चियाग आगुम. सत्युग में तुमको कोई भी कर्मेंद्रियां धोखा नहीं देती है. कभी ऐसे नहीं कहेंगे कि कर्मेंद्रियां बस में नहीं है. சத்தியுகத்தில் உங்களுக்கு எந்த கர்மேந்திரியங்களும் ஏமாற்றம் தராது. அதாவது கர்மேந்திரியங்கள் என்னுடைய வசத்தில் இல்லை, ஒருபோதுமே அங்கே யாரும் சொல்ல மாட்டாங்க. तुम बहुत ऊंच पद पाते हो. इनको कहा जाता है वृक्षपति के बृहस्पति के अविनाशी दशा. நீங்கள் மிக உயர்ந்த பதவி அடையறீங்க. இதற்கு தான் சொல்லப்படுது குரு திசை. அதாவது குருவினுடைய அழிவற்ற திசையாக சொல்லப்படுது. விருட்சபதி மனுஷ சிருஷ்டிகா பீஜ்ரூக்கை பாப். விருட்சபதியாக இருக்கக்கூடியவர் பாபா மனித சிருஷ்டியினுடைய விதை ரூபமாக இருக்காங்க. பீஜகை உப்பர்மி உன்கோ யாதுபி உப்பர்மி கருத்தேகை. விதை மேலே இருக்கு, அவரை நினைவு கூட மேலே தான் செய்கிறாங்க. ஆத்மா பாப் கோ யாது கருத்தேகை. ஆத்மாதான் பாபாவை நினைவு செய்யுது. तुम बच्चे जानते हो बेहद का बाप तुमको पढ़ाते हैं व आते ही एक बार के अमर कथा सुनानी. அதாவது குழந்தைகளாகிய நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, எல்லையற்ற அப்பா நமக்கு படிப்பை கற்றுத்தராங்க. அவர் வரது ஒரு முறை மட்டும் அமர கதையை சொல்வதற்காக வராங்க. अमर कथा कहो सत्य नारायण की कथा कहो. उस कथा का भी अर्थ नहीं समझते गए. அமர கதையாக சொல்லலாம், சத்திய நாராயணருடைய கதையாக சொல்லலாம். அந்த கதையினுடைய அர்த்தம் யாருக்கும் தெரியாது. சத்திய நாராயண் கி கதாசி நர்சி நாராயண் பன்தேகை. சத்திய நாராயணருடைய கதையின் மூலமாக நரன்லேருந்து நாராயணராக ஆகிறாங்க. அமர் கதாசி தும் அமர் பன்தேகோ. அமர கதையின் மூலமாக நீங்கள் அமரர்களாக ஆகிறீங்க. பாப் ஹர் ஏக் பாத் கிளியர் கர் சம்ஜாத்தேகை. பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக புரிய வைக்கிறாங்க. அச்சா நல்லது. मीठी मीठी सिखलदे बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते नमस्ते नमस्ते. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையினுடைய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக அப்பா ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்காரம் செய்கிறாங்க. ஆன்மீக குழந்தைகளாகிய நாம்
ஆன்மீக அப்பாவிற்கு நமஸ்காரம் 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 செய்யறோம். தாரணா के முக்கிய சார். நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கான முக்கியமான சாரம். योग बल से अपनी सर्व कर्मेंद्रियों को वश में करना है. யோக பலத்தின் மூலமாக தன்னுடைய அனைத்து கர்மேந்திரியங்களை வசத்தில் கொண்டு வரணும். ஏக் விருட்சபதி பாக்கி யாதுமே ரஹனாகை. ஒரு விருட்சபதி அப்பாவுடைய நினைவில் இருக்கணும். சச்சா வைஷ்ணவ் அர்த்தாத் பவித்ர பன்னாகை. உண்மையான வைஷ்ணவர் அதாவது தூய்மையாக ஆகணும். சவேரே உட்கர் பெகலா பாட் பக்கா கருணா கேக்கி மை ஆத்மாகும் சரீர் நகி. அதிகாலையில் எழுந்து முதல் பாடத்தை உறுதி செய்யணும். நான் ஆத்மாவாக இருக்கேன், சரீரம் இல்லை. ஹமாரா ருஹானி பாபா ஹம்கோ படாத்தி கே ये दुख की दुनिया अब बदलनी के. ऐसे புத்தி में सारा ज्ञान सिमरन கோத்தா रहे. நம்முடைய ஆன்மீக அப்பா நமக்கு படிப்பை கற்றுத்தராங்க. இந்த துக்கமான உலகம் இப்போ மாறணும். இதுபோல் புத்தியில் முழு ஞானமும் சிந்தனை ஆகணும். வரதானம். स्वयं के प्रति इच्छा मात्रम अभिज्ञापन बाप समान अखंड दानी परोपकारी भव. தனக்காக இம்மியளவு கூட ஆசை என்றால் என்ன என்று அறியாதவர்களாக ஆகி பாபாவிற்கு சமமாக தொடர்ந்து தானம் செய்யக்கூடிய அனைவருக்கும் உபகாரம் செய்யக்கூடியவர்கள் ஆகுங்கள். जैसे ब्रह्मा बाप ने स्वयं का समय भी सेवा में दिया, स्वयं निर्माण बन बच्चों को मान दिया, काम के नाम की प्राप्ति का भी त्याग किया. பிரம்மா பாபா எப்படி தன்னுடைய சமயத்தை கூட சேவையில் கொடுத்தாங்க. தான் பணிவு தன்மை நிறைந்தவராகி குழந்தைகளுக்கு மரியாதை கொடுத்தாங்க. காரியத்தினுடைய பெயரின் பிராப்தியை கூட தியாகம் செய்தாங்க. நாம் मान शान सब में परोपकारी बनी अपना त्याग कर दूसरों का नाम किया, स्वयं को सदा सेवादारी रखा, बच्चों को मालिक बनाया. பெயர் புகழ் மரியாதை அனைத்திலும் பரோபகாரியாக ஆனாங்க. தன்னுடைய அனைத்தையும் தியாகம் செய்து மற்றவர்களுடைய பெயரை முன்னால் கொண்டு வந்தாங்க. தன்னை சதா சேவாதாரியாக நினைச்சாங்க. குழந்தைகளை எஜமானராக மாற்றினாங்க. ஸ்வயம் கா சுக் பச்சோं के सुख में समझा. தன்னுடைய சுகத்தை குழந்தைகளுடைய சுகத்தில் நினைச்சாங்க. ऐसे बाप समान इच्छा मात्र अभिज्ञा अर्थात मस्त फकीर बन अखंड दानी परोपकारी बनो तो विश्व कल्याण के कार्य में तीव्र गति आ जाएगी. कैसे और किससे समाप्त हो जाएंगे. இதுபோல பாப் சமான் இச்சா மாத்திரம் அவிக்யா. தந்தைக்கு சமமாக ஆசை என்றால் என்னவென்றே அறியாத நிலை, அதாவது போதை உடைய துறவி ஆகி அக்கண்டதானி பரோபகாரி ஆகுங்கள். அப்பொழுது உலக நன்மையின் காரியத்தில் தீவிர வேகம் வந்துவிடும். கைசே கிஸ்ஸே வழக்குகளும் கதைகளும் முடிந்து போய்விடும். அதாவது எப்படி யாரிடம் இதுபோல வழக்குகளும் கதைகளும் முடிந்து போய்விடும். ஸ்லோகன். ज्ञान गुण और धारणा में सिंधु बनो, स्मृति में बिंदु बनो. ஞானம் குணம் மற்றும் தாரணையில் கடலாக ஆகணும். நினைவில் பிந்துவாக புள்ளியாக ஆகணும். ஓம் சாந்தி.